ஒண்டிவீரன் தாய்நாட்டைக் காக்க பிரிட்டிஷ் குதிரையையும் வாளையும் கொண்டு வந்தான். 1755இல் வரி செலுத்த மறுத்த பாளையக்காரர் புலித்தேவனை நவாப் மற்றும் கும்பினியார் படைகள் தாக்கியபோது அவரது தளபதியான ஒண்டிவீரன் அவர்களை எல்லையில் விரட்டினார். கும்பினிப் படைகளுடன் தொடர்ந்து 12 ஆண்டுகள் நடந்த போரில் கும்பினிப் படைகள் பலமுறை தோற்கடிக்கப்பட்டன. ஒண்டிவீரன் ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டார். உங்களில் யாராவது தைரியசாலிகள் எங்கள் முகாமுக்குள் நுழைந்து குதிரை, வாள், மோதிரம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு வெண்கல மணியை அடிக்க முயற்சி செய்யுங்கள். நாங்கள் நெற்கட்டும் செவல்பாளையம் கிராமத்தை உங்களிடம் ஒப்படைப்போம். ஒண்டிவீரன் ஒரு தொழிலாளி போல் மாறுவேடமிட்டு சிப்பாய்களின் காலணிகளை சீர் செய்யும் செருப்பு தொழிலாளி என்று கூறிக்கொண்டு பிரிட்டிஷ் இராணுவ முகாமில் சில நாட்கள் தங்கியிருந்தான். வெண்கல கொங்கின் சத்தத்தில் பீரங்கிகளை உடனடியாக தாக்கி அழிக்க தயாராக வைத்திருந்தனர். ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து அவர் பீரங்கிகளை இலக்கு தளத்திற்கு இயக்கினார். தனது வாளை இடுப்பில் திணித்து குதிரையில் ஏற முயன்றார். ஆனால் குதிரை ஒத்துழைக்க மறுத்தது. சத்தம் கேட்டு ஆங்கிலேய வீரர்கள் ஓடி வந்தபோது அருகில் இருந்த தொழுவத்தில் பதுங்கிக் கொண்டார். ஆங்கிலேய வீரர்கள் ஒரு ஈட்டியை தரையில் மோதி குதிரையை கட்ட ஒண்டிவீரனின் கையும் அறையப்பட்டது. வீரர்கள் மயங்கி விழுந்ததும் ஒண்டிவீரன் தன் கையிலிருந்து ஈட்டியை அகற்ற முயன்றான். அது முடியாமல் போனதால் வாளால் தன் கையையே அறுத்து கொண்டார். வெண்கலக் கொங்கையை தாக்கிய பிறகு ஒண்டிவீரன் குதிரையின் மீது ஏறி, இந்த கையை மட்டுமல்ல, என் தாய்நாட்டை மீட்டெடுக்க நான் என் உயிரை தியாகம் செய்வேன் என்று கூறினார். புலித்தேவன் இறந்த பிறகும் அவர் சிலுவைப் போரைத் தொடர்ந்தார். ஒண்டிவீரன் தன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான். எனினும் தென்மலையில் நடந்த போரில் கொல்லப்பட்டு இறைவனின் பாதங்களை அடைந்தான். பூலித்தேவன் சமூகம் ஒண்டிவீரனை காவல் தெய்வமாக கருதுகிறது. ஏனெனில் அவர் தங்கள் குடும்பத்தை பாதுகாத்தார்.